श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। ओम नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। अथ द्वितीयाध्यायः तपस्वाध्याय ईश्वरप्रणिधानानि क्रियायोगः समाधिभावनार्थक्लेशप्रकरणार्थश्च अविद्यास्मितारागद्वेषाभिनिवेशाः पञ्चक्लेशाः अविद्याक्षेत्रमुत्तरेषां प्रदुःखतनुविच्छिन्न उदाराणाम् अनित्याशुचि दुःखनात्मसु नित्यशुचि सुखात्मख्यातिरविद्या दृग्दर्शनशक्त्योरेकात्मता इव स्मृता सुखानुशयी रागः दुःखानुशयी द्वेषः स्वरसवाही विदुषोऽपि तथा रूढोऽभिनिवेशः ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः ध्यानहेयास्तद्वृत्तयः क्लेशमूलकर्माशयो दृष्टादृष्टजन्मवेदनीयः सतिमूले तद्विपाको जात्यायुर्भोगाः ते ह्लादपैताफलाः पुण्यापुण्यहेतुत्वात् परिणामतापसंस्कारदुःखै गुणवृत्तिविरोधाच्च दुःखमेव सर्वं विवेकिनः हेयं दुःखमनागतम् दष्टदृश्यो संयोगो हेयहेतुः प्रकाशक्रिया स्थितिशीलां भूतेन्द्रियात्मकं भोगापवर्गार्थं दृश्यं विशेषविशेषलिङ्गमात्रा लिङ्गानि गुणपर्वाणि द्रष्टादृशिमात्रशुद्धोऽपि प्रत्यानुपश्यः तदर्थम् एव दृश्यस्यात्मा कृतार्थं प्रति नष्टमप्यनष्टं तदन्यसाधारणत्वात् स्वस्वामिशक्त्योः स्वरूपोपलब्धिहेतुः संयोगः तस्येतुरविद्या। हेयं दुःखं हे कारणं च संयोगाख्यं सनिमित्तम् उक्तम् अतः परं हानं वक्तव्यम्. அப்போ ரோகம் ரோக காரணம், அப்புறம் மோட்சம், அதாவது நம்மளுடைய இடத்துல ரோகம் ரோக காரணம் மாதிரி சம்சாரம் சம்சாரத்துக்கு காரணம் ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. அங்க சௌக்கியம் சௌக்கியத்துக்கு காரணம் என்ன, ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு என்ன காரணம், அதே மாதிரி அதை பார்க்கணும், அந்த ரெண்டுத்தையும் பார்க்கணும். அதுக்கு சொல்றாரு ஹேயம் துக்கம் அநாகதம், ஹேயம் துக்கம் அநாகதம். ஹே காரணம் ச சம்யோகாட்சியம் சமீத்தம் உக்தம். ஹேயமானது துக்கம், அநாகத துக்கமானது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த ஹே காரணமானது சம்யோகம், ஹேத்துக்கு காரணம் என்ன சம்யோகம் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. சனித்தம் உக்தம் உக்தம், அதுக்கு காரணத்தோட சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அத பரம் ஹானம் வக்தவ்யம். இப்ப ஹானம் சொல்லணும், அது என்னது அப்படின்ட்டு. ததபாவா संयोगाभावः हानं तदृशेः कैवल्यं. तदभावात् संयोगाभावो हानं तदृशेः कैवल्यं. तद अभावात् संयोगाभावो हानं तदृशेः कैवल्यं. तद अभावात् संयोग अभावः हाனம் तद दृशेः கைவல்யம். ஹானம்னா என்ன, ஹே காரணத்தோட அபாவமா இருக்கிறதுனால சம்யோகத்தோட இன்மை உண்டாகும். ஏன்னா சம்யோகம்னா சம்யோகம் தான் பந்தத்துக்கு காரணம்னு சொல்லியாச்சு. அப்போ சம்யோக அபாவம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஹானம். தத்ருஷேஹே கைவல்யம், அதுதான் இந்த பார்ப்பானுடைய கைவல்யம், மோட்சம், இந்த புருஷனுடைய மோட்சம். தஸ்ய அதர்ஷ்ணஸ்ய அபாவாத் புத்தி புருஷ சம்யோக அபாவः. அப்படி அந்த அதர்ஷ்ணத்தோடனா அஜ்ஞானத்தோட இன்மை இருக்கிறதுனால புத்திக்கும் புருஷனுக்கும் உண்டான சம்பந்தமானது சம்யோகமானது அழிஞ்சு போயிடுறது. அதனால ஆத்தியந்திக்கோ பத்தாவக, அந்த சம்யோகம் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அழிஞ்சு போறது எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா ஆத்தியந்திக்கம், நிரந்தரமா, நிச்சயமா, தீர்மானமா. அதனால பந்தநாச உபரமக இத்தியர்த்த, பந்தத்துடைய நாசம் வரைக்கும் அது அழிஞ்சு போறது, முழுமையான பந்தமானது நாசம் ஆறது. ஏத்தது ஹானம், இதுதான் ஹானம்னு சொல்லப்படுறது. தத் திருஷேஹே கைவல்யம், அதுதான் மோட்சம்னு சொல்லப்படுறது இந்த பார்ப்பான் புருஷனுக்கு. புருஷஸ்ய அமிஸ்ரீ பாவக கைவல்யம்னு சொல்லி சொன்னா
கேவலமான நிலை. கேவலமான நிலைனா தான் மாத்திரம் இருக்கும் நிலை. கேவலஸ்ய பாவக கைவல்யம், தான் மாத்திரம் இருக்கிற நிலை, தன்னை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன? தான் வேற ஏதோடு சம்பந்தப்படாத நிலை. கேவலம் சொல்லி சொன்னா, கைவல்யம் சொல்லி சொன்னா தான் எதோடையும் சம்பந்தப்படாத நிலை. குணக அசம்யோக கௌணம் இத்தியர்த்த, குணைகி இத்தியர்த்த. திருப்பியும் குணத்தோட சம்பந்தப்படாத நிலை, அதுதான் கைவல்யம். துக்க காரண நிவர்த்தோ துக்க உபரமக ஹானம். அப்ப துன்பத்துக்கான காரணமானது நீங்கிட்டதுனால துன்பமும் இல்லை, அதுதான் ஹானம். ததா சொரூப பிரதிஷ்ட புருஷ இத்தியுக்தம். அப்போ அந்த புருஷனானவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா சொரூப பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய இயல்பான நிலையில அவன் நிலைப்பட்டவனா இருப்பான். தன்னுடைய சொரூபத்துல நிலைப்பட்டவனா இருப்பான். அத்த ஹானஸ்ய கஹ பிரத்யுபாய. அப்போ ஹானம்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஹானத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னோமே. ஏன்னா ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு காரணம் அப்படின்னும் போது இங்க ஹானம் ஹான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விவேகக்ஷாதிர் அவிப்ளவா ஹானோபாயஹ. விவேகக்ஷாதிர் அவிப்ளவா ஹானோபாயஹ. விவேகக்ஷாதி, விவேகக்ஷாத்தினா புருஷன் இந்த புத்தி, இது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற புத்தி, அதுதான் அந்த ஞானம் தான் வேகம். அந்த வேகக்ஷாத்தியானது அவிப்ளவா தடை இல்லாம பிரிவு இல்லாம இருக்கிறது தான் ஹானோபாய, ஹானத்துக்கான வழி. சத்வபுருஷ அந்யதா பிரத்யோ வேகக்ஷாதி. வேகக்ஷாத்தினா சத்வபுருஷ அந்யதா பிரத்ய, புருஷன் புத்தி சத்துவம் இதெல்லாம் வேறுபட்டது அப்படிங்கிற புத்தி தான் வேகக்ஷாதி. சாது அனிவர்த்தம் மித்யா ஞானா பிளவத்தை. அப்படி அது எப்போ நீங்காத இருக்கோ, அந்த வேகக்ஷாதி உண்டாகாத இருக்கோ, அப்போ மித்யா ஞானமானது, மித்யா ஞானத்தினால அது பிரிவுபடுறது. அந்த வேகக்ஷாத்தியானது உண்டாகாத நிலையில பிரிவுபடுறது என்னது? பிரிக்கிறது மித்யா ஞானம், தவறான அறிவானது. எதா மித்யா ஞானம் தக்த பீஜபாவம் பந்த பிரசவம் சம்பத்தியதே ததா. அப்போ இந்த மித்யா ஞானமானது எப்போ தக்த பீஜ பாவம் வருபட்ட விதை நிலைய அடைஞ்சதோ, பந்த பிரசவம் பந்தத்திலிருந்து விடுபட்டதோ, அந்த நிலையில ததா விதுருத கிளேஷ ரஜசஹ சத்வஸ்ய பரே வைஷாரத்யே பரஸ்யாம் வசீகார சஞ்ஞாயாம் வர்த்தமானஸ்ய விவேக பிரத்ய பிரவாஹோ நிர்மலோ பவதி. அப்போ இந்த புருஷனுக்கு எப்படி இருக்கும்? சித்தத்துல புத்தியான விருத்தியான எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா விதுருத கிளேஷ ரஜக. கிளேஷங்கிற மலம், ரஜஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க ரஜோ குணம் இல்ல, ரஜஸ்னா அழுக்கு, தூளி, ரஜஸ். அப்படி அந்த பாத ரஜங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ்ல. பாத ரஜங்கள், ரஜம்னு சொல்லி சொன்னா காலில் இருக்கிற அழுக்கு, அந்த தூசு. அந்த மாதிரி அந்த தூசானது, கிளேஷ தூசானது புத்தியிலிருந்து நீங்கின பின்னாடி பரே வைஷாரத்யே, வைஷாரத்யே வைஷாரத்யம்னு சொல்லப்படுற வசீகார சங்கியாவான தூய்மையான நிலை, பரே வைஷாரத்யம் ரொம்ப தூய்மையான நிலையானது சித்தம் அடைஞ்ச பின்னாடி, வசீகார சங்கியாவான வைராகியமானது அடைஞ்ச பின்னாடி வர்த்தமானசி அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களுக்கு வேக பிரத்ய பிரவாகோ நிர்மலோ பவதி. வேக பிரத்யத்தோட வேக என்ன விருத்தி ஒன்னது, இந்த புருஷனும் நானும் வேற, இந்த புருஷனும் இந்த பிரகிருத்தியும் வேற வேற அப்படிங்கிற புத்தியானது தொடர்ந்து இருக்கும், எந்த தங்கு தடை இல்லாம இருக்கும். விவேகக்ஷாதிர் அவிப்ளவா ஹானஸ்ய உபாஹ்ய. அப்படி இந்த தங்கு தடை இல்லாம உண்டார விவேகக்ஷாதிக்குத்தான், விவேகக்ஷாதி தங்கு தடையாம இல்லாம இருக்கிற நிலைக்குத்தான், அந்த நிலைதான் ஹானத்துக்கு, அந்த அழிவுக்கு காரணம், அந்த ஆரோக்கிய நிலைக்கு காரணம், மோட்சத்துக்கு காரணம். ததோ மித்யா ஞானஸ்ய தக்த பீஜ பாவோ உபரமஹ. அப்படி மித்யா ஞானமானது வருபட்ட நிலையானது அடையிறது, அதுதான் திரும்பி வராத நிலையை அடையிறது. புனஷா பிரசவைத்யேஷ மோக்ஷஸ்ய மார்கோ ஹானஸ்ய உபாய இதி. இது திருப்பியோ அது வருபட்ட நிலை, அது முடிஞ்சு போறது, வருபட்ட நிலையானது திருப்பி முளைக்க சாமர்த்தியம் இல்லாத போறது. இதுதான் மோட்சத்துக்கான வழி. சாங்கியத்துல யோகத்துல, சாங்கிய யோகத்துல மோட்சத்துக்கான வழி இதுதான். தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா, தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா, தஸ்ய சப்ததா பிராந்த பூமி பிரஜ்ஞா, தஸ்ய சப்ததா பிராந்த பூமிஹி பிரஜ்ஞா. அந்த நிலையில தஸ்ய அப்படின்னு சொல்லி சொன்னா யாருக்கு வேகக்ஷாத்தியானது உண்டாயிருக்கோ, வேகக்ஷாத்தியானது உண்டாயினவருக்கு சப்ததா பிராந்த பூமி 7 வகையான நிலையானது இருக்கு. 7 நிலை, ஞான நிலைகளானது 7.
வேதாந்தத்துக்கு 7 வகையான ஞான நிலை சொல்லுவான். அந்த மாதிரி அந்த பிரக்ஞாவானது ஞான நிலையானது வேறுபட்டது. ஞான நிலை வேறுபட்டதா இருக்கலாம், ஆனா அனுபவமானது அவங்களுடைய மோட்சமானது வேறுபடுறது இல்லை. ஞான பூமிகளானது வேறுபட்டதா இருக்கும். அங்க குட்டி சிக்கன் அது நிறைய சொல்லுவான், பகுஜகன் அப்படின்றதெல்லாம். அந்த மாதிரி ஞான நிலைகளானது வேறுபட்டதா இருக்கலாம், ஆனா சம்பித் ஏகரூபான பிஜ்யத்தையே ஞாபகம் வச்சுக்கணும். ஞானமானது பிளவுபடுறது இல்லை. ஞானம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் அவங்களுக்கு மோட்சத்துல உண்டார அனுபவம் ஒண்ணுதான். ஆனா விவகாரத்துல பல வகையா இருப்பாங்க, அது வேற வேற. தஸ்யி தஸ்ய அப்படின்னு சொல்லி சொன்னா யாரு அப்படின்னா பிரத்யுதித க்யாதே, யாருக்கு இந்த கியாத்தியானது விவேக கியாத்தியானது உதயமாயிருக்கோ அவங்களுக்கு. பிரத்யாம்னாய அவங்கள பத்தி சொல்லியிருக்கு. சப்ததாய்த்தி 7 வகை அப்படின்னு சொல்லி சொன்னது அசுத்தி ஆவரண மல அபகமாத் சித்தஸ்ய பிரத்யாந்தர அனுத்பாதே சதி சப்த பிரகாரா ஏவ பிரக்ஞா விவேகினோ பவதி. அப்படி அசுத்தியானது, மலமானது, அழுக்கானது ஆவரணமா மூடி இருக்கு. அந்த மலம் அந்த அழுக்கானது, அந்த அழுக்கு மூடலானது இல்லாத போது, மல அபகமா அந்த இல்லாத போது, அது நீக்கப்பட்ட போது, சித்தத்திய எங்கிருந்து சித்தத்திலிருந்து, சித்தத்துல இருந்த அந்த ஆவரணத்தினாலதான் நமக்கு உண்மை நம்மளுடைய சொரூபமானது தெரிய மாட்டேங்கிறது. அவித்யாவனால மறைக்கப்பட்டதுனாலதான் நம்மளுடைய சொரூபமானது தெரிய மாட்டேங்கிறது. அது நீங்கின நிலையில 7 வகையாத்தான் இவருடைய அனுபவம் இருக்கும். பிரக்ஞாவானது இந்த வேக்கிகளுக்கு உண்டாகும். 7 வகையாத்தான், 7 வகைக்கு மேலவோ இல்ல கீழேயோ இருக்க முடியாது, 7 வகை தான். அதனால தத்யதா அப்படின்னா இது எப்படி அப்படின்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. பரிஜ்ஞாதம் ஹேயம் நாஸ்ய புனக பரிஜ்ஞேயம் அஸ்தி. முதல் பரிஜ்ஞாத்தம் ஹேயம் நாஸ்ய புனக பரிஜ்ஞேயம் அஸ்தி. என்னத்தை ஒரு அடையணுமோ முழுவதுமாக அடைஞ்சாச்சு. பரிஜ்ஞாத்தம் பரிதக ஞாத்தம் முழுவதுமாக அறியப்பட்டது. எது? ஹேயம். ஹேயம் என்னது? தியாஜ்யம் என்னதோ அது முழுவதுமாக அடையப்பட்டது, அறியப்பட்டது. அதனால நாஸ்தி புனக பரிஜ்ஞேயம் அஸ்தி. வேற எதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இனிமேல அவசியம் இல்ல. இது முதல் பூமி. க்ஷீணா ஹே ஹேதவஹ ந புனர் ஏதேஷாம் க்ஷேத்தவ்யம் அஸ்தி. ஹே காரணமான, துக்கத்துக்கு காரணமான விஷயங்களும் முழுவதுமாக அழிக்கப்பட்டது, துக்க காரணங்களும் அழிக்கப்பட்டது. ஹேயம் என்ன? துக்கம் அநாகதம். துக்கம் அநாகத துக்கத்துக்கு துக்கம் என்னன்றது அது விடுபட்டது. அதுக்கு காரணம் என்ன? அதுவும் அழிக்கப்பட்டது. இனிமேல அழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. சாட்சாத் கிருத்தம் நிரோத சமாதினா ஹானம். ஹானம் மோட்சமானது சாட்சாத்காரம் செய்யப்பட்டது. எப்படி? நிரோத சமாதினால. அப்படி சித்த விருத்தி நிரோதத்தினால எந்த சபீஜ சமாதி அடைஞ்சோமோ அதனால மோட்சமானது அடையப்பட்டது. பாவித்தோ, நாலாவது பாவித்தோ விவேக்ஷாதி ரூபோ ஹானோபாய இதி ஏஷா சதுஷ்டை கார்யாம் விமுக்தி பிரக்ஞாயாஹ. பாவித்தோ விவேக க்ஷாதி ரூபா ஹானோபாய. அந்த விவேக க்ஷாதிக்கு க்ஷாதி ரூபமா இருக்கிற அந்த புருஷன் பிரதானம் வேற வேற அப்படிங்கிற அந்த பாவனையானது அடையப்பட்டது. இது நாலாவது. இது நாலுமே விமுக்தி பிரக்ஞாயாக சதுஷ்டை காரியா. இது நாலுமே மோட்சம் அடைகிற வரைக்கும் இதெல்லாம் நாலுமே நிலை பண்ணும். இந்த நாலுமே நாலாவது நிலையில தான் மோட்சம். நாலாவது நிலையில தான் மோட்சமானது நிலைப்படுறாரு. அவரு மோட்சத்தை நிலைப்படுறாரு. அதுக்கப்புறம் சித்த விமுக்தி த்ரை. இந்த சித்த முக்தியானது, சித்த இந்த சம்பந்தத்திலிருந்து விடுதலையானது 3 வகை. அது என்னது அப்படின்னா சரித்த அதிகாரா புத்தி. முதல்ல சரித்த அதிகாரா புத்தி. புத்தியானது என்னத்தை செய்யணுமோ, என்ன நிலையில இருக்கணுமோ அந்த நிலையை அடைஞ்சு முடிஞ்சு போச்சு. அதுக்கு புத்தியோட செயல்பாடு இல்லை. அது குணா கிரிசிகர கூட்டச்சுதா இவ கிராவானக நிர்வஸ்தானாக ஸ்வகாரணே பிரளய அபிமுகாக சஹ தேன அஸ்தம் கச்சந்தி ந ச ஏஷாம் விப்ரலீனானாம் புனः உத்பாதः புனரஸ்ய உத்பாதः பிரயோஜன அபாவாதி. அப்போ ஆறாவது குணாக கிரிசிகர கூட்டச்சுதா இவ. குணங்களானது கிரிசிகர கூட்டச்சுதா இவ. கிரிசிகரம் அந்த மலையோட உச்சியோடைய அதை தொட்டது மாதிரி அந்த நிலையில அந்த மலை உச்சி, குணங்களுடைய உச்சி என்னதோ அந்த முடிவானது அடையப்பட்ட மாதிரி. கிராவானக நிரவஸ்தானக, அங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்தானமும் இல்லாத மாதிரி. காரணேன பிரளய அபிமுகாக தன்னுடைய காரணம் கூடியதான சித்தத்தோட அது அஸ்தமனத்தை அடையிறது. தேன அஸ்தம் கச்சதி, அதோட அஸ்தமத்தை அடையிறது.
காரணமான சித்தத்தோட. நச்ச ஏஷாம் விப்ரலீனம், அந்த மாதிரி பிரளயத்தை அடைஞ்சவங்க, அந்த பிரளயத்துல ஈடுபட்டவங்க, அந்த மாதிரி லயத்தை அடைஞ்சவங்களுக்கு திருப்பியும் உத்பாதம் இல்ல, திருப்பியும் பிறப்பு இல்ல. ஏன்? எந்த காரணமும் இல்ல, அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அவங்களுக்கு பிறக்கிறதுக்கு. அதனால 7வது என்ன? ஏதஸ்யாம் அவஸ்தாயாம் குணசம்பந்தாதீதஹ ஸ்வரூபம் மாத்திர ஜோதிஹி அமலஹ கேவலி புருஷः. இந்த அவஸ்தால 7வது அவஸ்தால எப்படி இருப்பாரு? இந்த பிரக்ஞாவானது எந்த ஒரு குணசம்பந்தத்தையும் தீண்டாது, குணசம்பந்தங்களை எல்லாம் காட்டிலும் கடந்ததா இருக்கிறதா இருக்கு. குணசம்பந்தாதீத, அதீதஹனா கடந்தது, அதீதஹ ஸ்வரூப மாத்திர ஜோதிஹி, ஸ்வரூப ஜோதியா மாத்திரம் இருக்காரு. அமலஹ, அமலஹன்னா ந மலஹ இதி அமலஹ, மலரஹிதஹ, மலங்கள் எந்த ஒரு மலமும் இல்லாத, அவித்யாவானது கொஞ்சம் கூட லேச மாத்திரம் கூட இல்லாத ஒரு நிலை. கேவலி புருஷ, அப்படி கேவலமா தான் மாத்திரமே, வேற ஏதோட சம்பந்தம் இல்லாத புருஷன் மாத்திரம் இருக்கிறது. இது ஏதாம் சப்தவிதாம் பிராந்த பூமி பிரக்ஞாம் அனுபஷ்யன் புருஷ குஷல இத்தியாக்ஷாயதே. அப்படி இந்த 7 வகையான பிராந்த பூமியான 7 வகையான நிலைகளுமான பிரக்ஞாவ அனுபஷ்யன், ந பஷ்யன் இத்தி அனுபஷ்யன் இல்ல, அனுபஷ்யன்னா அதை பார்த்து, அத இந்த 7 நிலைகளையும் பார்த்த எந்த புருஷனோ அவன குஷலஹ இத்தி ஆக்ஷாயதே. அந்த குஷலன்னு சொல்றான். குஷலன்னா யோகி, ஞானி அப்படின்னு அவங்க தான் சொல்றோம். பிரதிபிரசவேபி சித்தஸ்ய முக்தஹ குஷல இத்தியேவ பவதி. சரி, அவங்களுக்கு திருப்பி பிறப்பு இல்லையா அப்படின்னா, ஏன்னா ஒரு காரணம் நம்ம சொல்லிட்டோம். என்ன? எந்த ஹேயம் துக்கம் அநாகதம்னு சொல்லியாச்சு. ஹேயம் துக்கம் அநாகதம், இனிமேல் வரப்போற துக்கத்தை நம்ம விட்டுற முடியும். ஆனா எது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருத்தோ அதை நம்ம விட முடியாது. அப்போ எனக்கு ஒரு கர்மமானது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது, ஒரு கர்ம கூட்டமானது, கர்ம ஆசய அப்படின்னு சொல்லி சொல்றோம், கர்ம கூட்டமானது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த பலன் கொடுக்கப்பட்ட கர்மமானது இந்த பிறப்புல இல்ல, இன்னும் ஒரு பிறப்பும் கூட தேவைப்படும். பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மத்துக்கு இன்னொரு பிறப்பும் கூட தேவைப்படும். அப்படி பிறப்பு தேவைப்பட்டதுன்னா அவன் பிறப்பான். இந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு அந்த யோகி பிறப்பாரு நிச்சயமா. அதனால இந்த சரீரத்தோட அவரோட கர்மானது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது திருமூலர் முதலியோட கதை இதுதான். அவங்களுக்கு இந்த சரீரத்தோட முடிஞ்சு போயிட்டு இல்ல, வேற ஒரு சரீரத்துல அவருக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு நிலை இல்லாட்டி வேற ஒரு சரீரத்துல இந்த மாதிரி கூடு விட்டு கூடுபா இருந்து கூட வேண்டாம், கர்ப்ப வழியாவும் போகலாம். அப்படி போனாலும் கூட முக்த குஷலா இத்தியேஷ பவதி, சித்தத்தை முக்த குஷலஹேய இத்தியேஷ, அவங்க அப்பவும் கூட முக்தர்களா தான் இருப்பாங்க. அவங்க பந்தத்துல ஈடுபட மாட்டாங்க, அப்பவும் முக்தர்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. குணாதீதத்வாதிதி, ஏன் அப்படின்னா குணங்களை எல்லாம் கடந்து போயிட்டதுனால அவங்களுக்கு இனிமேல ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரதிபிரசவேனா பிரளயஸ்தானத்திலையும் அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். பிரதிபிரசவே அப்படின்னா திருப்பியும் எடுக்கிறது, பறக்கிறது அப்படிங்கிறதுல பிரளய நிலையில அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரதிபிரசவங்கிற ஒரு இடத்தையும் பிரளயம் தான் சொல்லியிருக்கேன். இங்கேயும் பிரளயம் அர்த்தத்தை எடுக்கும்போது திருப்பி பிறக்காத நிலை, அதாவது பிரளயத்தை அடையும் போதும் அவங்களுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை, அடுத்த சிருஷ்டியில் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல எடுக்கலாம். சித்தா பவதி விவேகக்ஷாதிர் ஹானோபாய நச்ச சித்தி அந்தரேன சாதனம் இது ஏதது ஆரம்பியதே. அப்போ விவேகக்ஷாதி தான் ஹானோபாயம்னு சொல்லியாச்சு, மோட்சத்துக்கான வழின்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் நச்ச சித்திர் அந்தரேன சாதனம் இது ஏதது ஆரம்பியதே. சித்தி அந்தரேன சாத்தியம் ந, சித்தி அந்தரேன சாதனம் ந, சித்தி அந்தரேன சாதனம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சித்தியானது சாதனம் ஒன்றும் இல்லாம, சாதனை ஒன்றுமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை அப்படின்னு என்ன சொல்லப்பட்டதோ அந்த அர்த்தத்துல, சாதனை இல்லாம ஒரு சாத்தியமும் அடைக்க முடியாது, எதையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இங்க அதை ஆரம்பிக்கிறார். என்னது? யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திர் அவிவேகக்ஷாதேஹே. யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திர் அவிவேகக்ஷாதேஹே. யோக அங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே ஞான தீப்திஹி அவிவேகக்ஷாதேஹே. யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்தி க்ஷயே யோக அங்க அனுஷ்டானாத், யோக அங்கங்களை அனுஷ்டிக்கிறதுனால கடைபிடிக்கிறதுனால, அசுத்தி க்ஷயே அசுத்தியானது அழியறது, மலங்களானது அழியறது, ஞான தீப்தி ஞானமானது பிரகாசிக்கிறது. எவ்வளவு அழியறதோ மலங்கள்
அவ்வளவு பிரகாசிக்கிறது. ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு மேல அந்த குடுவை வச்சிருக்கீங்க, கண்ணாடி வச்சிருக்கீங்க, அந்த கண்ணாடியில அழுக்கு இருக்கு, மலம் இருக்கு. அப்போ எவ்வளவு பிரகாசம் வரும், அதுல எவ்வளவு மலம் கம்மியா இருக்கோ அதை துடைக்க துடைக்க அதுல பிரகாசம் வரும். ஒரு நில கண்ணாடி இருக்கு, அந்த நில கண்ணாடி முகம் சரியா காட்டுறதுல மேல அழுக்கு படிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு அதை தூய்மை பண்றீங்களோ அவ்வளவு அதுல முகம் தெளிவா தெரியும். அந்த மாதிரி நீங்க எவ்வளவு இந்த யோகானுஷ்டானத்தை கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி மலங்களான தீரும். அந்த மலங்கள் தீர தீர உங்களுடைய விவேகக்ஷாத்தியானது வளரும். விவேகக்ஷாத்தியானது முழுமையா வளர்ற வரைக்கும் விவேகக்ஷாத்தேகே தான் ஞான தீப்தி எவ்வளவு தூரம் பிரகாசிக்கும், விவேகக்ஷாத்தியானது முழுமையான அடையிற வரைக்கும். யோக அங்காணி, யோக அங்கங்கள்னு சொல்லிட்டீங்களே, யோகத்துக்கு அங்கங்கள்னு சொல்லிட்டீங்களே, அங்கங்கள்னா பாகங்கள் எத்தனை பின்னாடி சொல்ல போறோமே. அஷ்டௌ அபிதாயிஷ்யமானானி 8 பின்னாடி சொல்ல போறேன். அது அந்த 8 தேஷாம் அனுஷ்டானாது பஞ்சபர்வாணோ விபர்யஸ்ய அசுத்தி ரூபஸ்ய க்ஷய நாசக. அப்போ அந்த யோகத்தை அனுஷ்டிக்கிறதுனால பஞ்ச பருவமா 5 வகைப்பட்டதா 5 வேறுபட்டதா இருக்கிற அவித்யா, ஆவரணம், அவித்யா, ராகத்வேஷ, அவிநேஷம் முதலிய சொல்லப்பட்ட அந்த 5 வகையான கிளேசங்களும் அழியும். தக்ஷயே சம்யக் ஞானஸ்ய அபிவ்யக்தி, அது அழியறதுனால சம்யக் ஞானமானது உதயமாறுது, சரியான அறிவானது தோன்றது. யதா யதாச்ச சாதனானி அனுஷ்டியந்தே ததா ததா தனுத்வம் அசுத்தி ஆபத்தியதே. எவ்வளவு சாதனையை எவ்வளவு அதிகமா கடைபிடிக்கிறீங்களோ அதிகஸ்ய அதிகம் பலம்னு சொல்லுவான் பூர்வீமம்சையில. எவ்வளவு அதிகம் ஜபம் பண்றீங்களோ அவள் ஜபத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமான பலன் உங்களுக்கு. எவ்வளவு அதிகமான கர்மம் செய்றீங்களோ ஹோமம் செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹோம பலன். எவ்வளவு அதிகமா பூஜை செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பூஜை பலன். எவ்வளவு அதிகமா தியானம் செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தியான பலன். எவ்வளவு அதிகமா இந்த யோகானுஷ்டானத்தை செய்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த யோகானுஷ்டான பலன். அப்படி சாதனானி அனுஷ்டியன், அந்த மாதிரி நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும். இங்க பலன் என்ன அப்படின்னா இந்த கிளேசங்களானது தனுத்துவம் அசுத்தி ஆபத்தியதே. இந்த கிளேசங்களான அசுத்தியானது தனுத்துவமாறுது, சாஃப்டா ஆறுது, நல்லா கெட்டியா இருக்கிறது, மென்மையாறுது, அதனுடைய இன்மை அடையறதுக்கு போறது. யதா யதா தக்ஷீயதே ததா க்ஷயக்கிரமானுரோதினி ஞானஸ்யாபி தீப்திர் விபர்ததே. எவ்வளவு அது அழிஞ்சுட்டே இருக்கோ அந்த கிளேசங்களானது அழிஞ்சுட்டே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஞானமானது வளர்ந்துட்டு இருக்கு. இது இந்த பக்கம் இறங்குறது, அது அந்த பக்கம் ஏறுறது. சாகலு ஏஷா விவருத்தி பிரகர்ஷம் அனுபவதி அவிவேக்ஷாதேஹே ஆங் மரியாதை அவிவிதையோஹோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆங் இது வரைக்கும், இதுல இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கணக்கெடுக்கிறது. என்ன இது வரைக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம், இதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கலாம். இது என்னது அது வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல விவேக்ஷாத்தியானது அடைகிற வரைக்கும். 1 10 வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா 1 9, 10 வரைக்கும்னா 10க்கு முன்னாடி, 1 10 வரைக்கும் சில இடத்துல 10. அந்த மாதிரி இங்க என்னது விவேகச்சாத்தி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த சாதனையானது நடக்கணும். இந்த வளர்ச்சியானது மேன்மையானது நடந்துட்டு இருக்கும். குண புருஷ ஸ்வரூப விஞ்ஞானாத் இத்யர்த்த. ஏன் அவிவேகச்சாத்தின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? விவேகச்சாத்தின்னு சொல்லி சொன்னா குணம் புருஷன் இது ரெண்டுமே வேறுபட்டது அப்படிங்கிற ஞானமானது உண்டார வரைக்கும். யோகாங்கானுஷ்டானம் அசுத்தேகே வியோக காரணம். யோகாங்கானுஷ்டானமானது அசுத்தியானது மலங்களானது நீங்கிறதுக்கு காரணம். யதா பரசுச்சேத்யஸ்ய வேகக்ஷாதேஹே து பிராப்தி காரணம் யதா தர்மம் சுகஸ்ய. யோகமானது அசுத்தியானது அழியறதுக்கு காரணம். எப்படின்னா பரசுச்சேத்தியம், ஒரு பரசு வச்சுண்டு கோடாலியை வச்சுண்டு வெட்டுறீங்க, மரத்தை 2ஆ கலந்துருது. அந்த மாதிரி வேகக்ஷாத்தேஹே து வேகக்ஷாத்தியானது எப்படிப்பட்டது? பிராப்தி காரணம். இது வியோக காரணம், பிளக்கிறதுக்கு. அது பிராப்திக்கு. வேகக்ஷாத்தியானது பிராப்திக்கு. என்னத்துக்கு பிராப்தி? யோகாங்க அனுஷ்டானம் இந்த மலங்களானது பிளக்கிறதுக்கு, பிரியறதுக்கு நம்மட்டு, அதுக்கு காரணம். வேகக்ஷாத்தி அதுக்கு அடையறதுக்கு. என்னத்தை அடையறதுக்கு? தன்னுடைய சொரூபத்தை. எப்படின்னா தர்மம் சுகசிய. புண்ணிய கர்மத்தை செஞ்சானா சுகத்தை அடைவீங்க. ஏன்னா தர்மாத் கவனம் ஊர்துவம் பவத்ய தர்மாத் அதஸ்மாத் பவத்ய தர்மேன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஞானே நச்ச அபவர்க அப்படின்னு. அந்த ஞானத்தினால தர்மத்தினால உண்டாது என்னது? தர்மேன கவனம் ஊர்துவம், மேன்மையான நல்ல சுகத்தை அடைவீங்க. நான்யதா காரணம், வேற எந்த ஒரு வழியும் இல்லை இதுக்கு. மோட்சத்தை அடையணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்ட்டாங்க.
கதிச்ச ஏதானி காரணானி சாஸ்திரே பவந்தி. அப்ப எத்தனை காரணம் இருக்கு இந்த சாஸ்திரத்துல அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. நவயவ இத்தியாத ஆக தத்யதா. 9 தான், 9 வழிகள் தான் இந்த மோட்சத்தை அடையறதுக்கு. என்ன? உற்பத்தி, ஸ்திதி, அபிவ்யக்தி, விகார பிரத்யாப்தய, வியோகான்யத்வ திருதய, காரணம் நவதா ஸ்மிருதம். 9 வகையான காரணம் இருக்கு, வேற எந்த காரணமும் இல்ல. என்னது? உற்பத்தி, ஸ்திதி, அபிவ்யக்தி, விகார பிரத்ய, ஆப்தய, வியோக அந்யத்வ திருதய. காரணம் அந்யத்வ திருதி, அந்யத்வ திருதய. இது 9 காரணமானது. ஒன்னொன்னையும் சொல்றோம். 9 தான் இருக்கோ, இதுக்கு மேல இல்ல. தத்திர உற்பத்தி காரணம் மனோபவதி விஞ்ஞானஸ்ய. உற்பத்தி காரணம் என்ன? மனசானது விஞ்ஞானத்துக்கு, ஞானத்தை உண்டு பண்றதுக்கு, அறிவை தோற்றுவிக்கிறதுக்கு மனசு தான் நம்ம கிரிச்சு கொண்டு வந்து சம்சயத்தை கொண்டு வருது. ஸ்திதி காரணம் மனச. ரெண்டாவது காரணமானது ஸ்திதி, நிலைப்பாடு. என்னது? மனசஹ புருஷார்த்ததா ஷரீரஸ்ய இவ ஆஹார இதி. மனச புருஷார்த்தத்துல நிலைப்படுறதுக்கு, சரீரத்துக்கு ஆகாரம் எப்படி நிலைப்பாடுறதுக்கு காரணமா இருக்கோ, சோறு எப்படி, சாப்பாடு எப்படி நிலைப்படுறதுக்கு காரணமா இருக்கோ சரீரமானது, எப்படி மனசு இந்த புருஷார்த்தத்தை, மோட்சத்தை அடையறதுக்கு காரணமா இருக்கு. அபிவியக்தி காரணம் யதா. தோற்றமடைகிற காரணம் என்னது? ரூபஸ்ய ஆலோக ததா ரூப ஞானம். ரூபம் ஆலோகத்தோட சம்பந்தம் வருது. கண்ணோட ரூபமானது, உருவமானது இல்ல நிறமானது சம்பந்தப்படுறது. அப்போ அந்த ரூப ஞானம், அந்த உருவ ஞானமோ இல்ல நிற ஞானமோ உண்டாருது. இது அபிவக்தி, தோற்றம் அடைகிற காரணம். விகார காரணம், நாலாவது மாற்றம் அடைகிற காரணம். என்னது? மனசோ விஷயாந்தரம் யதா அக்னி பாக்கியஸ்ய. விகார காரணம் என்னது? மாற்றம் அடைகிற காரணம். என்னது? நெருப்பு பக்குவாரத்துக்கு, சாதம் சமைக்கப்படுறதுக்கு, எதுவும் சமைக்கிறதுக்கு காரணமாறுது அப்படிங்கிறது, அது விகார காரணம், மாற்றத்துக்கு காரணம். பிரத்ய காரணம், பிரத்ய காரணம் அடுத்த காரணம். தூம ஞானம் அக்னி ஞானஸ்ய. தூம ஞானம், புகை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அடுத்த பிரத்யம், அடுத்த அறிவு என்ன வருது? அங்க நெருப்பு இருக்கு, எங்க எங்க புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படிங்கிற பிரத்யத்துக்கு, அறிவுக்கு காரணமாகுது. பிராப்தி காரணம், அடையிற காரணம் என்னது? யோகாங்க அனுஷ்டானம் விவேகக்ஷாத்தே. யோகாங்க அனுஷ்டானமானது விவேகக்ஷாத்தியை அடையறதுக்கு காரணம். ஒரு காரணமும் சொல்றேன். வியோக காரணம் ததேவ அசுத்தே. வியோக காரணம், பிளக்கிற காரணம், பிரியறதுக்கு காரணம் என்னது? அதே யோகாங்க அனுஷ்டானம் அசுத்தியானது பிரியறதுக்கு காரணமாகுது. அந்யத்வ காரணம் யதா, அந்யத்வ காரணம் யதா சுவர்ணஸ்ய சுவர்ணகாரஹ. அந்யத்வ காரணம், இன்னொரு காரணம் என்னன்னா சுவர்ணத்துக்கு, தங்கத்துக்கு சுவர்ண காரணம். சுவர்ணத்தை செய்யறவன் அந்த தட்டா எப்படி காரணமாகறானோ. ஏவம் ஏகஸ்ய ஸ்திரீ பிரத்யஸ்ய அவித்யா மூடத்வே द्वेषः दुःखत्वे रागः सुखत्वे तत्त्वज्ञानम् आद्यस्ये धृति कारणं शरीरम् इन्द्रियाणां तानि च तस्य महाभूतानि शरीराणां. அப்படி ஒன்னொன்னுலயும் ஒரே விஷயத்துல இத்தனை காரணங்கள் உண்டாருது பாருங்க. ஏவம் ஏகஸ்ய ஸ்திரீ பிரத்யஸ்ய. பெண் அப்படிங்கிற ஞானம், பெண் அப்படிங்கிறது ஒண்ணுதான் உண்டாருது, ஒருத்தி தான். அந்த ஒருத்தியை பார்த்து பலருக்கு பல வகையான அறிவு உண்டாருது. என்னது? அவித்யா மூடத்வே. அவித்யாவானது உண்டாருது மூடனா இருக்கும்போது, முட்டாளா இருக்கும்போது. ரெண்டாவது துவேஷ துக்கத்வே. நமக்கு அவளை பார்த்து வெறுப்பு வந்ததுன்னு இருந்துச்சுன்னா, கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா துவேஷ. துன்பம் வந்ததுன்னா துவேஷ. இல்ல துவேஷம் துன்பத்துக்கு காரணம், துன்பம் துவேஷத்துக்கு காரணம் வருது. அப்புறம் ராக சுகத்வே. அவ நமக்கு இன்பத்தை கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொன்னா அவ மேல ஆசை உண்டாருது. தத்துவ ஞானம் மாத்தியஸ்தே. இது பெண்ணுன்னா என்ன அப்படிங்கிற விசாரத்தை பண்ணி மத்தியஸ்தன், இதுல சம்பந்தப்படமே எல்லாம் வெறும் சாட்சியா இருக்கிறவனுக்கு தத்துவ ஞானம் உண்டாருது. பெண் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஞானமானது உண்டாருது. திருதி காரணம் சரீர இந்திரியானாம். சரீர இந்திரியங்கள் எல்லாம் திருதி பண்றது, அதை தாங்கி நிக்கிறது. திருதாரணே, தாங்கி நிற்பதில் அப்படின்னு அர்த்தம். சரீரமானது இந்த அவயவங்கள் எல்லாம் தாங்கி நிக்கிறது. தானிச்ச தஸ்ய மகாபூதானி ஷரீரானாம். அந்த சரீரத்தை தாங்கி நிக்கிறது எது? மகாபூதங்கள். தானிச்ச பரஸ்பரம் சர்வேஷாம். அந்த மகாபூதங்கள் எப்படி எது தாங்கி இருக்கு? ஒன்னு இன்னொன்னு தாங்கி இருக்கு. தைரியக்யோனம் தைரியக்யோன மானுஷ தெய்வதானிச்ச பரஸ்பரார்த்தத்வாத். ஊர்வன பரப்பன முதலியது மனுஷன், தேவதர்கள், இவங்கெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி புரியதா இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லாம இருக்க முடியாது. அதனால இத்தேவம் நவ காரணானி, இந்த மாதிரி 9 காரணம் தான் இருக்கு. தானிச்ச யதாசம்பவம் பதார்த்தாந்தரேஷு அப்படி யோஜ்யானி.
இப்ப நான் உதாரணம் கொடுத்திருக்கேன். இந்த உதாரணம் மாத்திரம் இல்ல, வேற எல்லா இடத்துலயும் இதே சம்பந்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல எது எந்த காரணம் சம்பந்தப்படுமோ கரெக்டா இருக்குமோ அந்த காரணத்தை நீ அங்க எடுத்துக்கோ. யோகாங்கானுஷ்டானம் தூ துதைவ காரணத்துவம் லபதைதி. ஆனா யோகாங்கானுஷ்டானம் 2 காரணம் தான். ஒண்ணு மலத்தை அழிக்கிறதுக்கு, இன்னொன்னு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு. இந்த 2 காரணம் தான் யோகாங்கானுஷ்டானமானது. வியோக காரணம், இன்னொன்னு பிராப்தி காரணம். 2 காரணம் தான் யோகாங்கானுஷ்டானத்தினால உண்டாருது. தத்ர யோகாங்காணி அவதாரியந்தே. அப்ப யோக அங்கங்கள் யோகங்கள் ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கீங்களே, யோக அங்கங்கள்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம ஏற்கனவே பல இடத்துல படிச்சிருக்கோம். இங்க அத சூத்திரமா சொல்றாங்க. என்னது? யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டௌ அங்காணி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டௌ அங்காணி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டௌ அங்காணி. யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாஹார தாரண தியான சமாதயோ அஷ்டௌ அங்காணி. சமாதய அஷ்டௌ அங்காணி. சமாதயோ அஷ்டௌ அங்காணி. யம முதல் அங்கம், நியம 2வது அங்கம், ஆசனம் 3வது அங்கம், பிராணாயாமம் 4வது அங்கம், பிரத்யாஹாரம் 5வது அங்கம், தாரணை 6வது அங்கம், தியானம் 7வது அங்கம், சமாதி 8வது அங்கம். 8 அங்கம் தான் இருக்கு. ஆனா என்ன, எடுத்த உடனே என்ன பண்ணணும்? பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணினா இந்த வியாதி போயிடும், அந்த வியாதி போயிடும். பிராணாயாமத்துக்கு முன்னாடி ஆசனம், ஆசன சித்தி இருக்கணும். பிராணாயாமம் பண்ணும்போது சரீரம் நடுக்க இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா பிராணனானது தவறான நாடியில ஏறிடும். தவறான நாடியில ஏறித்து அப்படின்னு சொல்லி சொன்னா ஒன்னும் இல்ல, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா வரும். ஃப்ரீ கிஃப்ட். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போறதுக்கு பண்ண பிராணாயாமத்தை பிரயோஜனம் என்ன? இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும் புதுசா. பிரச்சனை எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பிராணன் இந்த பக்கம் அந்த பக்கம், எங்கேயாவது இடுப்பு பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா, நரம்பு ஏதாவது ஒரு பக்கம் போச்சுன்னா அந்த பக்கம் கொஞ்சம் அடி வாங்கும், கை கால் விழும். இது சாதாரணமானது. பிராணாயாமம் பண்ண எவ்வளவு பயமுறுத்துறீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமானது. இதுக்கு மேல போச்சுன்னா தலை கெட்டு போகும். பிராணாயாமம் முறையா பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா தலை கெட்டு போகணும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இல்லை, ஏற்கனவே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ அதுதான் மேக்சிமம் ப்ராப்ளம். அது ஆகும், அந்த மாதிரி ஆயிடும், தலை போயிடும். பிராணாயாமத்தை முறையா பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, பிராணாயாமம் சொல்லிட்டு ஆசனம் மாத்திரம் முக்கியம் இல்ல, யம நியமம் முக்கியம். யம நியமத்துல ஆகாரம்லாம் வந்துருது. நல்ல உப்பு புளி மிளகாவோட காரத்தோட நல்லா சாப்பிட்டுட்டு பிராணாயாமம் பண்றேன்னா எங்கேருந்து பிராணாயாமம் வரும்? சாத்விகமான உணவு இருக்கணும். பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா சாத்விகமான ஆகாரம் இருக்கணும். சாத்விகமான ஆகாரம் இல்லாம பிராணாயாமம் பண்ணினா 2ம் சண்டை போட்டுக்கும். அப்போ எல்லா பிரச்சனை போறதுக்கு பண்ண வேண்டிய பிராணாயாமம் பிரச்சனை. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. போற வரவெல்லாம் இப்ப பிராணாயாமம் ஆசன பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆறுது? கடைசியில எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையோட புது பிரச்சனை வந்திருக்கு. இப்ப என்ன, தலைவலி போய் திருகு வலி அப்படிமா, நல்லா தலைவலின்னு மசாஜ் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில தலைவலி தெரியாது. ஏன்னா இப்போ திருகின வலிதான் தெரியும். அந்த மாதிரி ஆயிடும் நமக்கு. அதனால அது வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தால முன்னாடி இவ்வளவுதான் இருந்தது இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த பிரச்சனை விஷயமாவே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடும். யதா கிரமம் ஏதேஷாம் அனுஷ்டானம் ஸ்வரூபம் ச வக்ஷ்யாமஹ. முறையா என்னென்னலாம் சொல்லியிருக்கோமோ அந்த ஒன்னொன்னுத்தையும் முறையா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.